பிஜேபியும் திமுகவும் நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் அரசியல்ல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. நீங்க பார்த்த வீடியோ உண்மைதான். பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்னா வர்றதுக்கான நேரம் வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும்தான். 2026 அசம்பிளி எலெக்ஷன் டிபேக்கிற்கு அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சிகள்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் ஒன்றா சேர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து என்னண்ணே எப்படின்னா இருக்க. சமீபத்தில் வந்து பிஜேபிக்கு லோக்சபாவில் பெரிய லெவல் நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான எஃப்சிஆர்ஏ இந்த மாதிரியான பில்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு எம்பிஸோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கே கிட்ட இருக்கிற 28 எம்பிக்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. டிஎம்கே லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக பிஜேபி காமிச்சா இங்கே எலக்ட்ரல் சக்ஸஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2026 அது எடுபடாததுனால இப்போ வேறு வழியே இல்லை, பிஜேபியோட பேச்சப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதில் வேடிக்கை என்னென்னா, எந்த பிஜேபி காட்டி இவங்க எலக்ட்ரல் சக்ஸஸ் வாங்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அதே பிஜேபியை ப்ரொஜெக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி 29 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. அப்படி வந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய 2 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பப்ளிக் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னோட அசஸ்மெண்ட் 2029 ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே பிஎம்கேன்னு சொல்லி தோற்று போனவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து 98 ஜெயலலிதா ரெயின்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் பப்ளிக் ஓட்டு போடுவாங்களா, பப்ளிக்கோட சப்போர்ட்டு அவங்களுக்கு வருமா, எம்பிக்கள் வருவாங்களா, பிஜேபிக்கு வேறு வழியே இல்லை, இதுதான் ஒரே ஆப்ஷன்ஸாக தமிழ்நாட்டில் எம்பிக்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.